அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அத்விதானந்த அனுபவ இடையீடு என்ற தலைப்பின் கீழ் வரும் 9வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். தீட்டுமணி பொது நடஞ்சை திருவடி கண்டு ஏத்தச் செல்கின்றேன். சிறியேன் முன் சென்ற வழி அறியேன். காட்டு வழி கிடைத்திடுமோ, நாட்டு வழி தருமோ, கால் இளைப்பு கண்டிடுமோ, காணோதோ கழிப்பாம் மேட்டினிடை விடுத்திடுமோ, பள்ளத்தே விடுமோ, விவேகம் எனும் துணையுறுமோ, வேடர் பயம் உறுமோ, ஈட்டு திரு அடி சமூகம் காணவும் நேர்ந்திடுமோ, எப்படியோ திருவுளந்தான் ஏதும் அறிந்திலேனே. இதுதான் இந்த 9வது பாடல். இதுக்கு விளக்கம்: தீட்டப்பட்ட மணிகள் நிறைந்த திருச்சிற்றம்பலத்திலே நடம் செய்கின்ற இறைவனின் திருவடிகளை காணச் செல்லும் இச்சிறியனாகிய நான் முன்பு சென்ற வழியை மறந்து ஒளிந்தேன். இனி எனக்கு காட்டு வழி கிடைக்குமோ, நாட்டு வழி புலப்படுமோ அறியேன். வழி தெரிந்து நடப்பதால் கால்கள் இலைப்புற்று மெலிவுறுமோ, அவ்வாறு மெலிவுறாமல் மகிழ்ச்சி தோன்றி மேட்டு வழியில் செலுத்துமோ அல்லது பள்ளத்தில் பூத்துமோ, விவேகம் துணை செய்யுமோ, வேடர்களின் அச்சம் உண்டாகுமோ, திருவருள் நலத்தை பெருக நல்கும் திருவடி காட்சி எனக்கு கிடைக்குமோ, நினது திருவுலக் குறிப்பை அறிகிறேன் அப்படின்னு தான் இதுக்கு விளக்கம். இதில் அவர் விவேகம் சொல்கிறது அந்த நல்லறிவு, உண்மை உணர்வு. இதில் அந்த வேடர்களினால் அச்சம் உண்டாகும் சொல்கிறது இந்த ஐம்புலன்களை சொல்கிறாங்க. அதனால் அச்சம் உண்டாகுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. இதில் என்ன முத்தாய்ப்பாக இதில் தெரியுதுன்னா, நம்ம இறைவனுடைய திருவடி காட்சியை காண வேண்டும் அப்படின்றது தெளிவாகுது. அந்த இறைவனின் திருவடி காட்சியை நம்ம கண்டாதான் அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது தெரியுது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த இறைவனின் திருவடி காட்சியை நான் அதற்கான முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சிறியனுக்கு நான் முன்னாடி எந்த வழியில் வந்தேனோ அந்த வழியெல்லாம் மறந்து போச்சு. ஏன்னா திரும்ப ரிட்டர்ன்லாம் போக முடியாது. வந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பாதையை நோக்கி. இனி என்ன வழி எனக்கு கிடைக்குமோ ஒரு சின்ன அச்சம் உண்டாகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பாதையில் போய் இந்த நிலையை அடைஞ்சவங்க யாரும் கிடையாது. அப்போ இவர் ஒரு கடவுளுடைய ஒரு தைரியத்தில் தான் போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி போகிறதுக்கு கூட வழி தெரியாது. அந்த மாதிரி ஏறுறது மட்டும்தான். கீழே உள்ள படிகள், ஏறி வந்த படிகள் எல்லாம் மறைஞ்ச மாதிரி தான். மேலே ஏறும் வீதி தான். கீழே உள்ள படிகள்லாம் ஒன்று ஒன்றா போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, கீழே இறங்க முடியாது. அதே தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, இச்சிறியன் அதாவது தீட்டப்பட்ட மணிகள் நிறைந்த திருச்சிற்றம்பலத்திலே நடம் செய்கின்ற இறைவனின் திருவடிகளை காணச் செல்லும் இச்சிறியன் ஆகிய நான் முன்பு சென்ற வழியை மறந்து ஒளிந்தேன். இனி எனக்கு காட்டு வழி கிடைக்குமோ, நாட்டு வழி கிடைக்குமோ அறிகிலேன். அப்போ அதனால் நடந்து எனக்கு கால் சோர்வாகி விடுமா? அப்படி இல்லைன்னா அப்படி இல்லாமல் எனக்கு அந்த மேல்நிலை கிடைக்குமா? இல்லைன்னா நான் திரும்பவும் கீழே தான் போவேனா? எனது விவேகமாகிய இந்த நல்லறிவு, இந்த உண்மை உணர்வு, உணர்ச்சிகள் இதெல்லாம் எனக்கு உபயோகமாகுமா? அப்புறம் இந்த ஐம்புலன்கள்னால எனக்கு அச்சம், அதனால் ஏதாவது துன்பங்கள் உண்டாகுமா அப்படின்னு சொல்லி அந்த இறைவனை காண்பதற்கான முயற்சிகளில் இருக்கும்போது இந்த மாதிரி தடைகள்னால அது தடைப்பட்டு நான் கீழே இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு அச்ச உணர்வு உண்டாகுது. அதைத்தான் இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. சரி, இதை எப்படி போக்கிக் கொள்ளலாம் அப்படின்றதுக்கு வள்ளல் பெருமான் திருவருட்பாலில் சிறப்பாக உரைநடை பகுதியிலையும் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க, அகவல்லையும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம். அகவலில் ஒரு 4 வரிகள்,
திருவருட்பால வந்து 4வது விண்ணப்பம். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து அதிதீவிர விருப்ப முயற்சியோடு இருக்கணும் அப்படின்றாங்க. அதை படிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இவ்வுலகத்தினிடத்து ஆறறிவுள்ள உயர் உடைத்தாகிய தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டுமென்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது. முதல்ல நம்மளுக்கு இந்த சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சி வேணும். இந்த மாதிரி ஒரு அதிதீவிர விருப்ப முயற்சி இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு வைராக்கியம், ஒரு திடமான நம்பிக்கை அது இருந்தால் தான் நம்ம வந்து வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல நம்மளுக்கு வேண்டியது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சி. மேம்போக்காக ஏகதேசம் எப்பயாவது பண்ணுறது, சின்ன சின்ன விருப்பங்களோடு பண்ணிவிட்டு அப்படியே போகிறதுனா முடியாது. சுத்த சன்மார்க்கத்தில் வந்து நம்ம முடிந்த முடிவை அடையணும் அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுறணும். வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி அந்த இறை சிந்தனையிலேயே பயணித்து அந்த பாசங்கள்னாலேயோ அந்த உலகாதாய விஷயங்கள்னாலேயோ அதிலெல்லாம் மனம்லாம் போகாமல் ஒரே பிடியாக பிடிச்சிட்டு தான் போகணும். பராக்கு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் பராக்கு பார்த்தா கதையாகாது. ஏன்னா மாயை பிடிச்சி இழுத்து கீழே கொண்டு போயிடும். அப்போ ஒரே நோக்கம்தான், வேறு எந்த பக்கமும் திரும்பிடக்கூடாது. வள்ளல் பெருமான் சொன்ன அந்த வழிகளை, அந்த முறைகளை கரெக்டாக பிடிச்சு போனோம்னாலே போயிடலாம். அதனால தான் தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள், சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது. இந்த இதை நம்ம வச்சுக்கிறோம். இப்படி வச்சுருந்தா தான் அவர் சொல்லக்கூடிய அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழலாம். சரி, அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவத்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் எதனால் பெறுதல் கூடுமென்று அறியத் தொடங்கிய தருணத்து வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது, எல்லாம் உடைய கடவுளுடைய திருவருட் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடுமென்று தேவரீர் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். அப்போ வேறு எதுனாலையும் நம்ம வந்து இதை பெறணும் அப்படின்னா இறைவனுடைய அந்த அருள், அதனால தான் நம்ம சுதந்திரம், அருட்சுதந்திரம் ஒன்றால தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், வேறு எதுனாலையும் பெற முடியாது அப்படின்னு சொல்லி அந்த திருவருள் அறிவிக்க அறிந்து கொண்டேன் அப்படின்றாங்க. அடுத்து பின்னர் திருவருட் சுதந்திரம் நமக்கு எந்த வழியால் கிடைக்கும் என்று அறியத் தொடங்கிய தருணத்து எனது யான் என்ற தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் நீங்கிய விடத்தே கிடைக்கும் என்று தேவரீர் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போக பொருள்களிடத்தும் தேவரீர் திருவருட் சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாதோர் சுதந்திர தோற்றமும் தோற்றமாட்டாது. தேவரீர் திருவருட் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும். அப்போ இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், அந்த அந்த கடவுளுடைய அந்த திருவருள் சுதந்திரம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் சரண்டர் பண்ணணும். யான் எனது என்ற தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் கடவுளால் கொடுக்கப்பட்டது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இதெல்லாம் எனக்கு வந்து டேக் இட் அஸ் கிராண்டட்னு சொல்லி நம்மளாக எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணக்கூடாது. இதெல்லாம் என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட அருமையாக சொல்கிறாங்க பாருங்க, இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போக பொருள்களிடத்தும் தேவரீர் திருவருட் சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாதோர் சுதந்திர தோற்றமும் தோற்றமாட்டாது அப்படின்னு சொல்லி தேவரீர் திருவருட் சுதந்திரத்தை என்னிடத்தை வைத்தருளி. அப்போ இதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது,
உன்னுடைய திருவுருட் சுதந்திரத்தை என் மேலே வைத்து எனக்கு இந்த மரணமில்லா பெருவாழ்வை கொடு. எக்காலத்தும் அழியாத இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்விக்க வேண்டும் சொன்னவங்க அடுத்து சொல்கிறாங்க, இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவர்களையும் உடையவர்களாக்கி உரிமை உடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். இங்கே தான் ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. எனக்கு நீ கொடுக்கக்கூடிய இந்த அருளை இதே மாதிரி எல்லோருக்கும் கொடுக்கணும். மற்றவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவர்களையும் எல்லா ஜீவர்களுக்கும் சொல்கிறாங்க, இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு நீ கொடுக்கக்கூடிய இந்த அருளை மற்ற எல்லா ஜீவர்களுக்கும் கொடு அப்படின்னு தான் இங்கே வேண்டுறாங்க. தேவரீர் பெருங்கருணை ஆட்சிக்கு வந்தனம் வந்தனம் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம்னு இதை முடிக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, நம்ம யான் எனது என்ற தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் இதெல்லாம் கடவுளுடைய பொற்பாதங்கள்லேயே கொடுத்துடணும். ஏன்னா அதெல்லாம் அங்கேருந்து வந்தது தான், நம்ம எடுத்துகிட்டு செய்யக்கூடாது. அதெல்லாம் எடுத்துகிட்டு செஞ்சோம்னா நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டதுனே தெரியாது, வினைகள் தான் பெருகும். அப்போ கடவுளுடைய திருவருட் சுதந்திரம் தான், அவர் அந்த திருவருட் சுதந்திரம் நம்ம மேலே வரணும். இதெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டோம்னா கடவுளுடைய திருவருட் சுதந்திரம் நம்ம மேலே அது செயல்பாட்டுக்கு வந்துடும். அது செயல்பாட்டுக்கு வரும்போது வள்ளல் பெருமான் சொல்ல மாதிரி எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாத அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இதை நான் ஏன் இங்கே படித்து சொன்னேன் அப்படின்னா, இந்த இதில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நான் போன வழியில் எனக்கு பலவிதமான தடைகள் வருமா அப்படின்லாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா. யான் எனது அப்படின்ற அந்த தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பயணித்தோம்னா அந்த மாதிரி தடைகள்லாம் வரும். கடவுளுடைய திருவருட் சுதந்திரம் அது ஒன்று தான் செயல்பாட்டுக்கு நம்மளுக்கு வருது அப்படின்னும்போது இந்த தடைகள்லாம் வராது. ஏன்னா கடவுள் தான் வழிகாட்டுறாங்க, அவர் தான் நம்மளை அந்த வழியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஒரு வகையான சரணாகதி தான். இந்த சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னாலே நம்மளை அந்த வழிக்கு போயிடலாம். சரி, இப்படி சொல்கிறவங்க கடைசி சொல்கிறாங்கல்ல, வேகம் எனக்கு துணை வருமோ அப்படின்றாங்கல்ல, அதுக்கு அகவல்ல அருமையாக சொல்கிறாங்க. 4 வரிகள், அதாவது வரிகள் 11-12. உரைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரைசு செய்து ஓங்கும் அருட்பெரும் ஜோதி. அதாவது மனம் செயல்படுகின்ற வரையில் இறை அனுபவம் கிட்டாது அப்படின்றாங்க. மனம் கடந்த மௌன நிலையில் அருட்பெரும் ஜோதி அனுபவமாக விளங்கும் அப்படின்றதான் இதோட கருத்து. சரி, இதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இதுக்கு அடுத்த வரி போடுறாங்க, ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி. அருமையாக சொல்கிறாங்க, ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி. இங்கே சொல்கிறாங்கல்ல, விவேகம் எனக்கு துணையாக வருமோ. அப்போ நல்ல அறிவு, அந்த உணர்ச்சி அதெல்லாம் எப்படின்னா அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் கொடுக்குறாமா. அதன் மூலமாக தான் வள்ளல் பெருமான் அந்த ஊன் உடம்பை ஒளி உடம்பாக மாற்றிக்கிறாங்க. அப்போ நம்மளும் அது மாதிரி அந்த ஊக்கம் உணர்ச்சி வச்சுருக்கணும். எப்படி சொல்கிறாங்க, போன 2 வரிகளில் பார்த்தேன், மனம் கடந்த அந்த பெருவெளி மேலே தான் அரசு செய்து அருட்பெரும் ஜோதி ஓங்குதுன்னு சொன்னாங்க. அப்போ சும்மா இருக்கிறது தான் சுகம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சும்மா இருக்க சுகத்தை அது நம்மளால் ஆகக்கூடிய செய்யலாம் அப்படின்னு எண்ணி முயற்சி செய்யாமல் விட்டுறக்கூடாது. அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, இந்த ஊக்கமும் உணர்ச்சியும் தேவை. அதை அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தான் கொடுக்குறாராம்மா. அவர் கொடுத்து தான் இந்த ஊன் உடம்பை ஒளி உடம்பாக மாற்றுறாரு அப்படின்னு இந்த பாடல் வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இதுக்காக அவர் 12 ஆண்டுகள் நான் மிக சிரமத்தை அனுபவித்தேன் அப்படின்னு 2 பாடலில் மிக தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே படியில் பட்ட பாட்டை நினைக்கில் மலையும் கரையுமே துணியாது அந்த பாடு முழுதும் சுகமதாயிற்றே துரையே நின் மெய்யருள் இங்கெனக்கு சொந்தமாயிற்றே. ஈராண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே எளியேன் பட்ட பாட்டை நினைக்கில் இரும்பும் கரையுமே ஏறாய் அந்த பாடு முழுதும் இன்பமாயிற்றே இறைவா நின் மெய்யருள் இங்கெனக்கு சொந்தமாயிற்றே. இப்போ அவருடைய மெய்யருள் எனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் 12 வருஷமாக நான் பட்ட பாட்டை சொன்னால் அந்த மலையும் கரையும் இரும்பும் கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ
இந்த அளவுக்கு அவர் அந்த கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு உறுதுணையாக இருந்தது அந்த ஊக்கம், உணர்ச்சி. அதாவது விடாமுயற்சியும் அடைந்தே தீர வேண்டும் என்ற அந்த அதிதீவிர உணர்ச்சி. இது ரெண்டும் தான் அவருடைய ஊனுடம்பை ஒளி உடம்பாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. மேலும் இந்த ஊக்கத்தையும் இந்த உணர்ச்சியையும் கொடுத்தது அந்த அருட்பெரும் ஜோதி தான் கொடுத்தது. அதுதான் கொடுத்து இந்த ஊனுடம்பையும் ஒளி உடம்பையும் ஆக்கிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய அந்த அதிதீவிர உணர்ச்சி, அந்த அதிதீவிர விருப்ப முயற்சி அப்படின்றது நம்ம ஏற்கனவே விண்ணப்பத்தில் சொல்லியிருந்தாங்க. நம்ம அதிதீவிர விருப்ப முயற்சி வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தாதான் நம்ம இந்த உப்பற்ற அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும். மேம்போக்காக சின்ன சின்ன முயற்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அப்படி பண்ணி விட்டுட்டோம்னா இந்த நிலையை அடைய முடியாது. ஏன்னா இந்த இந்த நிலை மிக உயர்ந்த நிலை. இந்த மிக உயர்ந்த நிலைக்கு சாதாரண முயற்சிகள்னால ஒரு பயனும் கிடைக்காது. நான் 6 மாதத்துக்கு இதில் இருந்தேன், அப்புறமா வேறு பக்கம் டைவர்ஷன் ஆகி போயிட்டேன், திரும்ப வந்தேன், அப்படி இருந்தோம்னா ஒன்றுமே கதைக்கு ஆகாது. அப்போ நம்ம அதிதீவிர விருப்ப முயற்சி வச்சுருந்தோம்னா அவர் சொல்கிறது மாதிரி இங்கே விவேகம் கண்டிப்பாக துணை கிடைக்கும். அந்த விவேகத்தையும் நம்ம எப்படி பண்ணணும்? அந்த அருட்பெரும் ஜோதி தான் கொடுக்கணும். அதையும் நம்மளாம் எடுக்க முடியாது. அதுக்கு தான் அவர் சொன்னார், யான் எனது என்ற தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம் எல்லாத்தையும் கடவுள்கிட்டே ஒப்படைச்சிட்டு அவருடைய அருட் சுதந்திரம் நம்ம மேலே வர்ற மாதிரி நம்ம அது அப்படி அவர் எப்படி வரும்? நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கம்லாம் பழகி நம்ம நன்முயற்சியில் இருக்கும்போது அந்த அருட்சுதந்திரம் நம்ம மேலே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது வழி நம்மளை எடுத்துகிட்டு போகும். அந்த மாதிரி சமயத்தில் நான் சென்ற வழி எனக்கு தெரியாமல் மறந்துட்டேன், காட்டு வழி கிடைக்குமோ நாட்டு வழி கிடைக்குமோன்ற இந்த குழப்பங்கள் வராது என்ற தெளிவோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளைய பதிவில் 10வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.